ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். வெண்ணிலா வந்ததுலேருந்தே சீரியல் பார்க்க பிடிக்கல. ஸோ வெண்ணிலாவோட கேரக்டருக்கு ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவேரியை திரும்பவும் சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி விஜய் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. 2 டைம் கால் பண்ணியும் விஜய் காலை எடுக்கவே மாட்டார். ஏன்னா அந்த டைமில் தான் அப்பாயின்மெண்ட் டாக்டர் கிட்ட வாங்கிட்டு வெண்ணிலாவை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு. வெண்ணிலாவோட கண்டிஷன்ஸ் பற்றி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு டாக்டரும் வெண்ணிலாவை ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் செகண்ட் டைமாக கால் பண்ணியிருப்பாங்க காவேரியும். ஸோ அந்த டைமும் விஜய்னால ஃபோனை எடுக்க முடியாது, கட் பண்ணி விட்டுருவார். ஏன்னா வந்துட்டு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் சிட்டிலேயே பெரிய டாக்டராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ வெண்ணிலாவை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. வெண்ணிலாவை அவர் சீக்கிரம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வெண்ணிலாவை கம்ப்ளீட்டாக வந்துட்டு கியூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைமில் காவேரியோட கால் பேசவோ இதுக்கோ டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு காவேரியோட காலை வந்து ஹோலில் போட்டுருவார், கட் பண்ணி விட்டுருவார். நம்ம வீட்டுக்கு போய் காவேரி கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆல்ரெடி அந்த லெட்டரையும் அவள் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் அவள் இப்போ கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவளை போய் சமாதானப்படுத்திக்கலாம். எங்கே போயிட போகிறா, நம்ம காவேரி தானே, அவளுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் புரியும் அப்படின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணி விட்டுருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகினி போய் காவேரியை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன காவேரி, கையில் ஃபோனெல்லாம் வச்சிட்ருக்க, உன் ஆளுக்கு கால் பண்ணிகிட்ருக்கியா? அவர் காலும் வேறு எடுக்க மாட்டேங்கிறாரா? கண்டிப்பாக எடுக்க மாட்டார். ஏன்னா வெண்ணிலாவும் விஜயும் தான் தனியாக வெளியில் போயிருக்காங்களே. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு சிட்டியெல்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க. அநேகமாக பீச்சுன்னு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கெஸ் என்னென்னா, வெண்ணிலாவை பீச்சுக்கு அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேரும் நல்லா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பழைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்காகவும் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக விஜய் வந்துட்டு வெண்ணிலாவுக்கு பிடிச்ச ஹோட்டல் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பெரிய ஷோரூம்ஸ் கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகினி அளந்து விட்டு ரொம்பவே வந்துட்டு காவேரியை காயப்படுத்துவாங்க. காவேரி நினச்ச உடனே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு விஜய் ஆல்ரெடி காவேரிக்கு பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு காவேரி நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. காவேரி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது, காவேரிக்கு பர்ச்சேஸ் பண்ணி சாரீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது, காவேரிக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டு விஜய் பார்த்து பண்ணதெல்லாம் வந்துட்டு காவேரிக்கு ஞாபகம் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக அஜயும் வந்துடுவார். அஜய் வந்த உடனே கேட்பாரு, என்ன ராகினி, அன்னிக்கிட்ட ஏதோ சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ராகினி உடனே சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இல்லைங்க, விஜய் வந்துட்டு இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு எங்கே போயிருப்பாரு, பீச்சுக்கு போயிருப்பாரா, பார்க்குக்கு போயிருப்பாரா, இல்லை தேட்டர் போயிருப்பாரான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ண உடனே விஜய் சொல்லுவார், வெண்ணிலாவுக்கு வந்துட்டு பார்லர் போகிறது தான் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பார்லரில் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஐஸ்கிரீம் பார்லர் வந்துட்டு ஸ்டார்டிங் வெண்ணிலா போகவே மாட்டாங்க, ரோட் சைடு விற்கிற குல்ஃபி தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அண்ணா ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு போய் அவங்கள பழக்கினதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் அண்ணாவுக்கு பிடிச்ச ஃப்ளேவராக பார்த்துட்டு வெண்ணிலா வாங்கி சாப்பிட்றதுல அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தான், சிம்பிளான விஷயங்களாக இருந்தால் வெண்ணிலா வந்துட்டு விரும்பி போவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பீச்சு பார்க்கெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ்கிரீம் பார்லர் போகிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி இன்னுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி வெண்ணிலாவையும் விஜயும் வந்துட்டு சேர்த்து வச்சு பேசுகிறதுல ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கங்காவும் வந்துடுவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன காவேரி நீ அழுதுட்டுருக்க, இவன் என்ன சொன்னா உன்னை, ஏண்டி உனக்குலாம் வேறு வேலையே கிடையாதா, இப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு அழுக வச்சு இப்படி அசிங்கமாக பேசி வந்துட்டு ஒருத்தரோட மனசை காயப்படுத்துறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும், அப்படி என்னடி என் தங்கச்சி உனக்கு பண்ணிட்டா, அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே அவள் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்டான், நிவின்க்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, அதனால் நிவின் வெறுத்தாரு, ஏதோ வந்துட்டு நிவினும் நீயும் காதலிச்சிட்டு இருந்த மாதிரியும் அதை வந்துட்டு பிரிச்சுட்டது மாதிரியும் நீ அதுக்காக பழி வாங்குற மாதிரியும் ரொம்ப சீன் போட்டுக்கிற, உனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கேவலமாக இல்லையா ராகினி அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கேவலமாகவே இல்லை கங்கா, நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு எப்பவும் போல் சாஃப்டாக கிண்டல் பண்ணி அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் கங்கா, இப்போ நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லு, உன்னோட ஆப்ஷன் சொல்லு, விஜய் வெண்ணிலாவும் இப்போ பார்க்குக்கு போயிருப்பாங்களா, பீச்சுக்கு போயிருப்பாங்களா, இல்லை அஜய் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் பார்லர் போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ண, வாயை மூடு, உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இருக்காதா, இப்படியெல்லாம் சொல்லி தான் என் தங்கச்சியை வந்துட்டு அழுக வச்சுட்ருக்கியா, அவங்க அப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்ன மாதிரி கீழ்த்தரமாக யாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க, வெண்ணிலா வந்துட்டு உடம்பு சரியாமல் இருக்கிற பொண்ணு. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் கண்டிப்பாக அழைச்சிட்டு போயிருப்பார், இதுக்கு பின்னாடி வந்துட்டு எந்த அசிங்கமான செயலும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நீ வாடி, இவெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ வேறு ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா, இவளை பற்றி உனக்கு தெரியாதா, உன் புருஷனை மற்றவங்க ஏதாவது தப்பாக சொன்னால் நீ தான் அந்த இடத்துல போல்டாக பேசணும், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் வாயை மூடிட்டு போயிடுவாங்க, கூடவே இருந்துட்டு இந்த மாதிரி குளிப்பறிக்கிற ஆளுங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறதும், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறவங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு அஜயை பார்த்து முறைச்ச மாதிரி கங்கா சொல்லிட்டு போவாங்க.
அதுக்கப்புறம் காவேரி கங்காட்ட சொல்லுவாங்க, ஏக்கா நீ அவளை திட்டுற, அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கு தகுந்த மாதிரி தானே விஜயும் நடந்துக்கிறாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாருக்கா. நான் அமைதியாக போக போக அவருக்காக யோசிக்க யோசிக்க என்னோட பொறுமை என்னை விட்டு சுத்தமாக போயிட்டுருக்கு, என்னோட நம்பிக்கையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழந்துட்டே இருக்கேங்க்கா. அவர் போனதில் தப்பு கிடையாது, நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலே போயிருக்கட்டும், அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போயிருந்துருக்கலாம், கால் பண்ணியாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நான் 2 முறை கால் பண்ணி அவர் எடுக்க மாட்டேங்கிறாருக்கா, கட் பண்ணி விடுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க கூட இருக்கும்போது வந்துட்டு என்னை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் என் ஃபோனை கட் பண்ணி விடுறாரு. இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு என்னை கீழ்த்தரமாக அவர் நடத்தினதே கிடையாது. நானும் அவரும் ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி ஸ்டார்டிங்கில் மனசு வேறுபாடு நிறையாவே இருந்துச்சு, கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளே நிறையா இருந்துச்சு. அப்போ கூட வந்துட்டு நான் பேசுகிறதுக்கான வேல்யூ கொடுப்பாரு, என்னை ஒரு மனுஷியாக நினச்சாவது என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நான் எப்போவுமே நடத்துனது கிடையாது. ஏன் தான் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு இருக்குக்கா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், விஜயம் வேண்டாம்னு நான் கம்முன்னு வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாமேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ காவேரி நீ அப்படிலாம் எந்த மாதிரி தப்பாகவும் யோசிக்காத, நீயே வந்துட்டு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்காத. கண்டிப்பாக வந்துட்டு உன் புருஷன் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் உன் மேலே உயிரே தான் வச்சுருப்பாரு. அவர் பண்ணுற இது எல்லாமே வந்து உன் புருஷனாக தான் பண்ணுவார், அதை தாண்டி அவருக்கு எந்த எண்ணமும் இருக்காது. அந்த வெண்ணிலா கூட சேர்ற எண்ணமோ இல்லை வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமோலாம் தோணாதுடி அவருக்கு. அவர் அந்த வெண்ணிலாவை பார்த்து பாவப்படுறாரு, பரிதாபப்படுறாரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி யோசிச்சு பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்டே போய் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் தாத்தா, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, உங்களையெல்லாம் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை நடக்கிற எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்ருக்கேன். பட் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை உள்ள என் மனசும் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்குது. விஜயும் வெண்ணிலாவும் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா கூட எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஆனால் விஜய் வந்துட்டு என்னை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறாரு, என்னை ஒரு மனுஷியாக நினச்சி கூட என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா. நான் அவரோட ஒய்ஃபாக வாழ்ந்ததில் ஒரு அர்த்தமும் கிடையாது, இனிமேல் வாழ போகிறதுலேயும் ஒரு யூஸும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் கண்டிப்பாக போய் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். எனக்கும் வந்துட்டு அவரை மறக்கிறது கஷ்டம்தான், அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் சரி அவரையும் சரி, ஆனால் எனக்கு வேறு வழியில் தாத்தா, நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. தாத்தாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இப்படியெல்லாம் யோசிக்காத காவேரி, நான் விஜய்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன் இதை பற்றி. வெண்ணிலாவை இந்த வீட்டில் வைக்காமல் நம்ம வெளியில் கெஸ்ட் ஹவுஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது வீட்லையோ தங்க வச்சு கேர்டேக்கர் மூலியமாக வந்துட்டு அந்த பொண்ணுக்கான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறதுக்காக அவன்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அவனும் வந்துட்டு உன்னை யோசிச்சுதாம்மா எல்லா முடிவும் பண்ணுறான், உன்னை அப்படியெல்லாம் அவன் வெறுத்துற மாட்டான், அவனுக்கு நீதாம்மா முக்கியம், அதை அவனே என்கிட்ட சொன்னான். அதனால் நீ பொறுமையாக இருக்கா, வேறு எந்த அவசர முடிவும் எடுத்துடாத. இந்த மாதிரி அவசர முடிவு எடுக்கிறதுனால பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். கொஞ்சம் பொறுமையாக இருமா. என் காவேரி எப்போவுமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பொறுமையாக தீர்வாக வந்துட்டு முடிவு எடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒரு தடவை 2 தடவை எந்த அவசர கோளாறில் எந்தாவது முடிவு எடுத்திருந்தாலும் அது நல்ல விதமாக தான் முடிஞ்சிருக்கு, தப்பான முடிவில் என்றைக்குமே போனதில்லை. பட் இந்த தடவை நீ தப்பான முடிவு எடுத்துறாத காவேரி, உன்னை தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக விஜய் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார் வெண்ணிலாவை. அங்கே காவேரி நிற்கிறதையும் வந்துட்டு அப்பவும் கண்டுக்கவே மாட்டார், காவேரியை கன்சிடரும் பண்ணிக்க மாட்டார், காவேரி கிட்ட பேசணும்னு நினைக்க மாட்டார். அங்கேருந்து வந்ததுமே வந்துட்டு தாத்தா ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் தாத்தா. இனிமேல் வெண்ணிலாவுக்கு வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து மட்டும்தான் பண்ணணும், அவளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவள் பக்கத்துலேயே கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தர் வேணுமாம்மா. அதுவும் இப்போ அவள் எல்லாத்தையும் மெமரி லாஸ் பண்ணி என் ஞாபகத்தை மட்டும்தான் அவள் மெமரியில் ஃபுல்லாக வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்ருக்காளாம். அதுவும் 20% மட்டும்தான் அவளுக்கு என்னோடய மெமரிஸ் இருக்காமா. ஸோ என்னால் மட்டும்தான் அவளோட மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுமாம்மா. ஸோ என்னால் மட்டும்தான் அவளோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்துட்டு ரீகலெக்ட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு வெண்ணிலாவுக்கு வந்துட்டு பக்கபலமாக இருந்து அவளோட லைஃப்பை வந்துட்டு திரும்பி கூட்டிகிட்டு வர பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது தாத்தா. அதனால் தயவு செய்து வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்புறதை பற்றியோ இல்லை வந்துட்டு கேர்டேக்கர் வச்சு அவளை கவனிச்சுக்கிறத பற்றியோலாம் நீங்கள் பேசவே வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும்போது நான் என் வெண்ணிலாவை விட்டுறவே மாட்டேன். அது போக டாக்டர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம், ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வெண்ணிலா விட்டு போயிட்டீங்களாலோ இல்லை நீங்கள் வெண்ணிலா விட்டு போயிடுவீங்கிற மாதிரி யாராவது ஒரு மனத்தோற்றத்தை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுட்டாலும் வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களாமா. அவங்களுக்கு யாருமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது பதிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு எந்த மெமரிஸுமே இல்லாமல் சுத்தமாக அவங்க பிளாங்க் ஆகி கோமாக்கு கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க உயிரை கூட இதை பாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு நான் அவளோட மனசு போனாமல் அவளை வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஏன் சொல்லப்போனால் வந்துட்டு கட்டாயம் கூட இருக்குது தாத்தா.
அதனால் என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க வெண்ணிலா விஷயத்தில். அப்படி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா வந்துட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நானாக தான் இருப்பேன். அந்த சித்தப்பா மட்டும் என் கையில் கிடைச்சா அந்த ஆளை நான் விடவே மாட்டேன். அந்த ஆள்னால தான் எனக்கு இத்தனை நிலைமையும் வந்திருக்கு. என் வெண்ணிலா எப்படி தேவதையாக இருந்தவன், எல்லாத்துக்கும் நல்லதே நினச்சி நல்லதே வந்துட்டு யோசிக்கிறவ, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டு அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன் தாத்தா. அந்த ஆள் இன்கேஸ் வந்தானா அந்த ஆளை உள்ளேயே விட்டுறாதீங்க. ஒருவேளை அந்த ஆளை வெண்ணிலா பார்த்தானாலும் சரி, இல்லை வெண்ணிலா கிட்ட அந்த ஆள் போய் ஏதாவது பேசி குழப்பி விட்டாலும் சரி, அது வெண்ணிலாவுக்கு தான் பிரச்சனை. அதனால் அவர் வந்தார்னா தயவு செய்து உள்ளே விட்டுறாதீங்க, வெளியில் அனுப்பி விட்டுருங்க. வெண்ணிலா வந்துட்டு எப்போவுமே சேஃபாக இருக்கணும். அவள் சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரே இடம் நம்ம வீடு மட்டும்தான் தாத்தா. உங்களை தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இதில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு உள்ளே போயிடுவார் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி கிட்ட பேசலான்னு சொல்லி வருவார். காவேரி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு வெண்ணிலா இரும ஆரம்பிச்சிருவாங்க. வெண்ணிலா இருமுனதுமே வெண்ணிலா என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா தலையை தட்டி விட்டுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அவசர அவசரமாக கிச்சனுக்கு ஓடிடுவார். கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து வெண்ணிலாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வெண்ணிலாவை மெதுவாக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். ரூமுக்கும் கூட்டிகிட்டு போய் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, உனக்கு மெடிசின்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, மெடிசின்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் வெண்ணிலா கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த டைமும் பார்த்தீங்கன்னா காவேரியை சுத்தமாக விஜய் மறந்துடுவார். காவேரி கிட்ட அட்லீஸ்ட் நடந்ததெல்லாம் சொல்லணும், அவங்கக்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் வாங்கலைனாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு உடன்பாடாக வந்துட்டு அவங்களோட கருத்து என்னங்கிறது கேட்கணும். காவேரி வந்துட்டு சப்போர்ட்டுக்காக வந்து நம்ம பேசணுங்கிறத சுத்தமாக மறந்து திரும்பி காவேரி ரொம்பவே காயப்படுத்துவார். உடனே காவேரி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுட்டு தாத்தாவை ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்ப்பாங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தீங்களே தாத்தா, எனக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவார், என்னை நினச்சி தான் அவர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, என்னை மீறி எதுவுமே பண்ணிட மாட்டார், நான் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட அவர் பேசவும் செய்வார், என்கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்வாருன்ட்டு இவ்வளோ நேரம் சொன்னீங்களே, இப்போ இவருக்கு பண்ணதுக்கான அர்த்தம் என்னது புரிஞ்சா? நான் இங்கே ஒருத்தி குத்துக்கல்லாட்ட நிற்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்ன பண்ண போகிறாரு, வெண்ணிலா இந்த வீட்டில் வைக்க போகிறேன், நம்ம கூட தான் வெண்ணிலா இருக்க போகிறா அப்படின்றது கூட வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி என்னை ஒரு கீழ்த்தரமாக வந்துட்டு இல்ட்ரீட் பண்ணிட்டு போகிறாருல, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன அர்த்தம் இருக்குது தாத்தா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி வந்துட்டு காவேரி வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தாத்தாவே தடுமாறி போயிடுவார். அம்மா நான் தயவு செய்து சொல்கிறேன் காவேரி, விஜயெல்லாம் இது வேணும்னு பண்ண கிடையாது, அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்கேன். பட் வெண்ணிலாவோட பிரச்சனையும் வெண்ணிலாவோட இந்த மெமரி லாஸும் வந்துட்டு அவன் மனசுக்கு அழுத்தமாக இருக்குமா, அதுலேருந்து அவனால் வெளியில் வர முடியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கா காவேரி, அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுத்துறாத, நான் இருக்கேன். உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு சேர்த்து வைக்க வேண்டியதும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க வேண்டியதும் என் கடமையும் என் பொறுப்பும் தான். அப்படி நீ வீட்டை விட்டு போனனாலும் சரி, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி, என் பேரனுக்கு தான் அடுத்த சங்கடம் ஆகும். அவன் ஆல்ரெடி நிறைய மன உளைச்சலில் இருக்கான், நிறைய மன கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு திரும்பவும் வந்துட்டு ஒரு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி ஆயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்க காவேரி அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு காவேரியோட கையை பிடிச்சி வந்துட்டு கெஞ்சுவார் தாத்தா. காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக வந்துட்டு ரூமுக்கு போயிடுவாங்க திரும்பவும்.